ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீட்டர் விளாக்ஸ் தமிழ். இப்போ நான் எதுக்கு வந்துருக்கிறேன்னா, நான் இவரோட கஸ்டமர் என் வண்டி ரெடி பண்ணியிருக்கிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா பல்சர் 220 BS4. இந்த வண்டியில் ஒரு சில மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கோம். அது என்னன்னு இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வண்டி வந்து ஆல்ரெடி வெளியில் வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதை திரும்ப நம்ம ஸ்டைலில் வந்து அதை நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வெளியில் என்னென்ன மாடிஃபிகேஷன் இந்த வண்டிக்கு வந்து ரெடி பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வந்து இந்த வண்டிக்கு ரெடி பண்ணி கொடுத்தோன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பொதுவாக எல்லா வீடியோலையும் சொல்கிற அந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச்சு தான். கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து வெளியில் வந்து பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து லெஃப்ட் சைடு வந்து ப்ளூ கலரில் எரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளூ லைட்ஸ் தான் எரியும். அதே மாதிரி ரைட் சைடு வந்து நம்ம போடுறது வந்து ரைட் சைடு ப்ளூவில் தான் போடுவோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் போட்டிருக்காங்க. வெளியில் கொடுத்து இந்த மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரைட் சைடு வந்து ஒயிட்டில் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து அந்த கில் ஸ்விட்ச் கூட நம்ம ரெட் கலரில் போடுவோம். இது வந்து ப்ரௌனில் இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன இது தான். இப்போ இதில் என்னன்னா, நம்ம வந்து இதில் ஃபுல்லாமே வந்து ஒயரிங் வந்து மாற்றி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒயரிங் பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி கில் ஸ்விட்ச் போட்டுட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை. வண்டி ஸ்டார்ட் பண்ணாமையே ஸ்விட்ச் போட்டாலே நமக்கு வந்து எல்லா லைட்ஸும் எரியிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒரு ஸ்விட்ச் மூலமாக எந்தெந்த லைட்ஸ் வந்து ஆஃப் ஆகும் ஆன் ஆகுன்றதை இதில் வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து வண்டியில் எல்லா லைட்ஸும் ஆஃபில் இருக்குது. ஆனால் டிஸ்பிளேயோட லைட்டு மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த ப்ளூ கலரில் லைட்டு. இப்போ வந்து நம்ம அந்த ப்ளூ கலரில் எரியிற அந்த லைட்ஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணவே தேவையில்ல. ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்விட்ச் போடும்போது நமக்கு இதில் ஒரு லைட் எரியும், இந்த சைடும் நமக்கு லைட் எரியும், டிஸ்பிளே லைட்டும் வந்து நமக்கு எரியும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே லைட்லாம் எதுவுமே ஆஃப் ஆகலை. இப்போ நம்ம வந்து அது ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து டே டைமில் வந்து அந்த ப்ளூ லைட்ஸ்லாம் வந்து நமக்கு தேவைப்படாது. நைட்டில் மட்டும் நம்ம இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் போட்டால் டிஸ்பிளே லைட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் லைட்டு, இதையும் வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு ஸ்விட்ச் போடும்போது நமக்கு வந்து லோ பீம் எரியும். அப்படியே ஸ்விட்ச் மாற்றிக்கிட்டோன்னா நமக்கு ஹை பீம் மாறும். ஹை பீம், லோ பீம், அப்புறம் பாசிங்கும் வந்து ஒர்க் ஆகும். எல்லா வண்டிக்கும் கண்ட்ரோல் ஸ்விட்ச் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் போட்டால் தான் எரியிற மாதிரி வந்து நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த வண்டியில் வந்து எனக்கு வந்து ஸ்விட்ச் போடாமலே எனக்கு வந்து ஹெட்லைட்ஸ் வந்து எரியிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் ரிஸ்க் ப்ரோ, நான் என் வண்டியில் மட்டும்தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம வண்டியில் தான், கஸ்டமர் வண்டியிலலாம் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. சப்போஸ் ஏதாவது பேட்ரி கம்ப்ளைண்ட் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹெட்லைட்டை வந்து ஆன்லேயே வச்சுட்டு செல்ஃப் ஸ்டார்ட் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஹெட்லைட்ஸ் ஆன்லேயே வச்சுட்டு செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கும் போது திடீர்னு வந்து அந்த பல்ப் வந்து ஃபால்ட் ஆகும். அதனால் எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஒர்க் ஆகிற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து ஸ்விட்ச் அப்படியே போடலாம், நமக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வண்டியில் வந்து டிஸ்பிளே லைட் ஆஃப் ஆகும், கண்ட்ரோல் ஸ்விட்ச் லைட் ஆஃப் ஆகும், ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் ஆஃப் ஆகும், ஹெட்லைட்டும் ஆஃப் ஆகும். எனக்கு வந்து அப்படியே நம்பர் பிளேட் லைட்டும் பிரேக் லைட்டும் ஆஃப் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஸ்விட்ச் அழுத்தும் போது பிரேக் லைட் எரியும். அப்படியே நம்ம பிரேக் அழுத்தும் போது பிரேக் லைட்டையும் வந்து இன்னும் டார்க்காக எரியும். நம்பர் பிளேட் லைட்டும் வந்து எரியாமல் இருந்தது. அந்த ஒரு பல்பை வந்து நம்ம மாற்றிட்டு அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது இந்த ரெண்டு லைட்டும் வந்து ஆஃப் ஆகும். போடும்போது ரெண்டுமே எரியும். இது ரெண்டுமே வந்து நம்ம பண்ணிட்டோம். அப்படியே ஒரு ஸ்விட்ச் மூலமாக வண்டியோட மொத்த கண்ட்ரோலும் இந்த ஸ்விட்சுக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒயரிங் வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வண்டியிலே இருந்த பழைய இண்டிகேட்ரு. இது வந்து ஃபேரிங் இண்டிகேட்ரு, முக்கோணம் மாதிரி இருக்கும். இதை நம்ம நிறைய 220க்கு வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து புதுசு. இது வந்து நல்லா இருக்கிற மாதிரி தானே இருக்குது. வந்து ஒரு சைடு மட்டும் போயிடுச்சு. அந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், கீழே இருக்கிறது வந்து ஒர்க் ஆகலை. இதில் வந்து சுற்றி எல்லோ கலரில் எரியும், நடுவில் வந்து ப்ளூ லைட் எரியும். இந்த வண்டி ஓனர் வந்து வண்டி ப்ளூவாக இருக்கிறதால நடுவில் ப்ளூ லைட்ஸ் எரியிற மாதிரி இந்த இண்டிகேட்டர் போட்டிருந்தாங்க. இது என்னென்னா வெளியில் கொடுத்து போட்டிருக்காங்க இதுவும். ஆனால் இதில் வந்து என்னென்னா வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இதை ரெடி பண்ணி போடணும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி போடலை, அப்படியே வந்து ஒயரிங்லாம் வெளியிலே தெரியுது பார்த்திங்களா. இதனால் என்ன ஆகிட்டுருக்குன்னா, இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நல்லா இருக்குது. இந்த கீழே இருக்கிற இந்த இண்டிகேட்டர் வந்து
நடுவில் அந்த ப்ளூ லைட்டு மட்டும் உள்ளே தண்ணி போய் சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து இதில் இந்த 2 இண்டிகேட்டரும் வந்து மாற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்ச் போடும்போது இந்த ஒரு ப்ளூ லைட்டும் சேர்ந்தே எரியும். நம்ம மேலே கண்ட்ரோல் ஸ்விட்சில் ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் போடும்போது நமக்கு கீழே இந்த ஒரு ப்ளூ கலரில் இந்த லைட்டும் எரியிற மாதிரியே நம்ம வந்து இதிலே லைன் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் அந்த பார்க்கிங் லைட்டு இண்டிகேட்டர் வந்து போடும்போது இந்த சுற்றி இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் எரியும். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இந்த ப்ளூ லைட் எரியும். இது வந்து கொஞ்சம் டிசைனிங்காக இருக்கும் இந்த இண்டிகேட்ரு. நம்ம வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணதும் இந்த சைடு இண்டிகேட்டர் எப்படி எரியுது பாருங்கள். இப்போ இந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கி அதில் வந்து ஃபிட் பண்ணும்போது அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராத மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மாடிஃபிகேஷன் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு எரியுது, இப்போ வந்து ரைட் சைடு எரியுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் ஆல்ரெடி ஃபாக் லைட்டும் அவங்களே பண்ணிட்டாங்க. இப்போ கண்ட்ரோல் ஸ்விட்ச் பார்த்துட்டோம், இண்டிகேட்டர்ஸ் பார்த்துட்டோம். இந்த கண்ட்ரோல் ஸ்விட்சும் இண்டிகேட்டரும் எப்படி இந்த வண்டியிலே வந்து அவங்களே வெளியிலே கொடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபாக் லைட்டும் வந்து வெளியிலே தான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன். ஃபாக் லைட் வந்து எப்போவுமே 2 வே ஸ்விட்சில் தான் வந்து ஒர்க் ஆகும். இந்த வண்டியிலே இருந்த 2 வே ஸ்விட்ச் மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் இந்த வண்டியிலே இருந்த 2 வே ஸ்விட்சு. இது ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்விட்சு. இது வந்து கல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்விட்செல்லாம் வந்து ஃபாக் லைட்டுக்கு வந்து யூஸே பண்ணக்கூடாது. இது வந்து எந்த இடத்துல எப்படி மாட்டியிருந்தாங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஸ்விட்சோட ஒயரில் இந்த இடத்துல இப்படி ஒரு டேக் மாதிரி போட்டு இப்படி தான் இருந்தது. இதை யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்காது, லுக்கும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற நம்ம வண்டியிலே இந்த மாதிரி ஒரு ஃபாக் லைட் ஸ்விட்ச் இருக்கும், 2 வே ஸ்விட்சு. இந்த இடத்துல அப்படியே ஒரிஜினல் மாதிரியே வர மாதிரி இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கோம். மேலே நம்ம இப்படி அழுத்தும் போது கீழே வந்து நமக்கு ஒயிட்டில் எரியும். அப்புறம் நம்ம அப்படியே கீழே அழுத்தும் போது நமக்கு எல்லோவில் எரியும். இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுறது ஒரிஜினலாக பண்ணியிருக்கோம், எந்த ஒரு ஒயரிங் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி. இந்த ஃபாக் லைட்டோட இந்த 2 வே ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்விட்ச் வந்து கொஞ்சம் லைஃபும் வரும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்விட்ச் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து மோக்ஸில் ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து போட்டிருந்தாங்க. ஹசார்ட் ஃப்ளாஷர் எங்கே போட்டிருந்தாங்க, அந்த ஸ்விட்ச் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது அப்படின்றத பார்ப்போம். இதுதான் ஹசார்ட் ஃப்ளாஷருக்கான ஸ்விட்சு. இந்த ஸ்விட்சு இந்த இடத்துல இப்படி உல்ட்டாவாக இருந்தது, அதாவது இப்படி இருந்தது. அதை வந்து நம்ம இப்படி மாற்றிருக்கோம். எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, ப்ரோ பாருங்க ப்ரோ நேமே தலைக்கீழ தான் ப்ரோ இருக்குது, நீங்கள் தான் வந்து தலைக்கீழ மாட்டியிருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் இது நேம் வந்து இப்படி நான் தலைக்கீழ தான் மாட்டியிருக்கேன். ஆனால் இந்த ஆன் பண்ணுற இந்த ஸ்விட்சோட மெத்தட் வந்து கீழே அழுத்தினா தான் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஸ்விட்சு இந்த இடத்துல இப்படி தலைக்கீழ இருந்தது, நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டியிருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது நமக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. நம்ம ஒரு வாட்டி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஒரு பேட்டர்ன்ஸில் எரியும். போன டைம் தான் வந்து நம்ம இந்த வண்டிக்கு புல்லட் இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்தோம். நம்ம வண்டிக்கும் இந்த இடத்துல புல்லட் இண்டிகேட்டர் வந்து ஃபிட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம வந்து புல்லட் இண்டிகேட்டர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும். இதுதான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பண்ண மாடிஃபிகேஷனு. ரொம்ப பெரிய மாடிஃபிகேஷன் இல்லைனா கூட ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபிட் பண்ணியிருக்கோன்னா அந்த ப்ராடக்ட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராத மாதிரி நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வண்டி ஓனரே வச்சு இந்த வண்டி நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கிறோன்றதை அதை அவரே சொல்லுவார். ப்ரோ பார்த்திங்கன்னா 220 வந்து வாங்கியிருந்தார். வெளியில் தான் கொடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அது எப்படி இருக்குன்றது அவரே சொல்லுவார். ஆல்ரெடி நான் வெளிக்கடையில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ கிட்ட வந்தேன், அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அது ஒயர் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. முதல்ல பண்ணது வந்து ரொம்ப கசகச அப்படியே கும்பலாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் டீசெண்டாக பண்ணி அவளுக்கு ஒயரிங் பண்ண மாதிரியே தெரியல, நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஒயரிங்லாம் ஃபஸ்ட்டு அப்படி அந்த ஹசார்ட் ஃப்ளாஷ் எல்லாம் முன்னாடி போட்டு எந்த சைடு ஒயர் திருப்பினாலும் எல்லா பக்கமும் இடிக்கும். ஹேண்டிலே திருப்ப முடியாத அளவுக்கு ஒயர் கொச்சன்னு பண்ணி விட்டாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது வண்டி. இப்போ நம்ம வந்து முன்னாடி உள்ளே பார்த்திங்கனாலே தெரியும் ஒயரிங் வந்து எந்த இடத்துலையும் ஒயரிங் வந்து வெளியிலே தெரியாது. நம்ம ஒரு ஒயரிங் ஒர்க் பண்ணும்போது நேரம் எடுத்து பண்ணாலுமே அது வந்து பக்காவாக பண்ணணும். இப்போ வந்து இந்த இடத்துல எந்த ஒரு ஒயரிங் வந்து வெளியில் வர்றதே தெரியாது. நம்ம வந்து பாருங்கள்
கண்ட்ரோல் ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம், ஹசார்ட் ஃப்ளாஷரு, ஃபாக் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ்னு இந்த மாதிரி நிறைய ஒயரிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் எதுவுமே இந்த ஒயரிங்கெல்லாம் பார்த்தாலே இந்த இடத்துல எதுவுமே ஒயரிங் வந்து வெளியில் இருக்கிறதே தெரியாது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, வண்டி வந்து பக்காவாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டாவில் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு வழியாக வண்டி வந்து பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுங்க. நல்லா பண்ணுறாரு, வாங்க, நல்லா பண்ணுவார்.